கணக்கு பண்ணி கொடுக்கணும். நம்மள்ட்ட எவ்வளவு கேஷ் இருக்குது, கையில் எவ்வளவு அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, அங்கே இங்கே அட்வான்ஸ்னு கொடுத்து வச்சுருக்கோமா, நமக்கு வர வேண்டிய காசு எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு நோட்டில் கணக்கு பண்ணி எழுதணும். நம்மள்ட்ட எவ்வளவு தங்கம் இருக்குது, வீட்டில் பெண்கள்கிட்ட கோல்டு இருந்துச்சுன்னா தங்கம் இருந்தால் பெண்கள் மேலே ஜக்காத்து கடமையாகும். ஜக்காத்துடைய கடமை ஒவ்வொருத்தர் மேலேயும் தனித்தனியாக கடமையாகும். எல்லார்ட்டையும் ஒரு நோட் இருக்கணும். என்கிட்ட ஒரு நோட் இருக்கணும், மனைவிட்ட ஒரு நோட் இருக்கணும். யார் மீது எல்லாம் ஜக்காத்து கடமையோ அவர்கள் எல்லார்ட்டையும் கணக்கு பண்ணணுங்க. உட்காந்து எவ்வளவு கேஷ் இருக்குது, எவ்வளவு அக்கௌண்ட்டில் இருக்குது, எவ்வளவு கோல்டு இருக்குது, எவ்வளவு சில்வர் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கி போட்டிருக்கோமா. ப்ராப்பர்ட்டியில் 2 விதமான சட்டங்கள் இருக்குது. ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கிறாரு, பின்னால் ஃப்யூச்சரில் போய் அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி இருக்கலாம் அப்படின்ற சொந்த தேவைக்காக ஒரு நிலத்தை ஒருவர் வாங்கியிருந்தால் அதில் ஜக்காத்து கடமையாகாது. இல்லை அந்த ஏரியாவுடைய ரேட்டு கூடிருச்சுன்னா, இடம் வாங்கி போட்டிருக்காரு, ரேட்டு கூடிவிட்டால் நம்ம அந்த இடத்த வித்துடலாம் அப்படின்ற வியாபார எண்ணம் இருக்குமேயானால் அந்த நிலத்தின் மீதும் ஜக்காத்து கடமையாயிரும். அப்போ கேஷு, கோல்டு, சில்வர், ப்ராப்பர்ட்டி, கடை வச்சிருக்கோம், வியாபார பொருட்கள், ஸ்டாக் வேல்யூ. இப்போல்லாம் சாஃப்ட்வேரில் ஒரு பட்டனை தட்டினாலே கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு எடுத்து காட்டிடுது. அப்போது அந்த ஸ்டாக் வேல்யூவையும் அதில் சேர்க்கணும். வியாபார பொருட்கள் இப்படி எல்லாத்தையும் சேர்க்கணுங்க. ஆட் பண்ணி அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறான் அப்படின்றத கணக்கு பண்ணி பார்க்கணும். ஒரு 50 லட்ச ரூபா மதிப்பு இருக்குன்னு வைங்க, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட அட்வான்ஸுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து வச்சுருக்கிறேன், கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, வியாபார பொருள் இருக்குது, இப்படி எல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 50 லட்ச ரூபா வருதுன்னு வைங்களேன். இப்போ நாம் கொடுக்க வேண்டிய கடன் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் அந்த 50 லட்சத்தில் 10 லட்சத்தை மைனஸ் பண்ணுங்க, மொத்தம் 40 லட்சம் ரூபா வரும். அந்த 40 லட்சம் ரூபாய், அதாவது கடன்களில் ஜக்காத்து கடமை ஆகாது. நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குதோ அதில் என்ன கடன் இருக்கோ அந்த கடனை கழிச்சுக்கலாம். அப்போ 50 லட்சத்தில் 10 லட்சத்தை கழிச்சா 40 லட்சம் ரூபாய் வருது பாருங்க. இந்த 40 லட்சம் ரூபாயில் 2.5% கணக்கு பண்ணி அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு ஆண்டும் அதில் வருடம் கழிந்து விட்டால் ஜகாத்துடைய கடமையை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும்.